எப்படி இருந்தானா கட்டது எங்க வச்சு விட்டுருக்காயோ மனுஷன். ஓகே தானே இருக்கீங்க நீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு பின்னாடி கிளைமேட் பாரு நீ. ஸோ கைஸ் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு இந்த பக்கம். மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இனி நம்ம போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு லேக் ஒன்று பார்க்க போகிறோம். ஏன் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள், இட்ஸ் ட்ரீமி பிளேஸுங்க. பயங்கரமாக இருக்குது. கண்ணு கொஞ்சம் மேலே தெரியுது, கிளியராக நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம பைக்கிங் நிற்குது. ஒரு டாப் பாக்ஸ் அன்றைக்கி வந்து லக்கேஜ் இல்லை, ஒரு டாப் பாக்ஸில் எல்லாத்தையும் போய்ட்டு எடுத்து வந்துச்சு. பைக்கு திருப்பி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, ஒரு டீ மேகி மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே கிளம்ப போகிறேங்க. அச்சா பைக் அச்சா ஷாப். அதுக்கு ஏறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று வரும். பாருங்க அப்படியே ஃபுல் மிஸ்ட்டு, பயங்கரமாக இருக்கா. வர ஃபுல்லாக பனியாக பார்த்துட்டு இருந்தோங்க. இத்தனை மாதம் பனி பார்க்காம இருந்ததுக்கு எனக்கு ஃபுல்லாக ஃபாகு மிஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்து பார்த்து வெறித்தனம். கடை ஃப்ரீ ஆயிடுச்சு. பார்த்து இடையில ஒரு தடவை ஆஃப் ஆச்சு, அது சார்ஜ் பண்ணும். இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு வியூ இருந்துச்சு. வியூவோட சேர்ந்து ஒரு காஃபி டீ குடிக்கிறோம். இந்த சைக்கு குடிக்கிறோம். நம்ம அண்ணன் இங்கே கிருட்டுன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரியா, இதுதான் கிச்சன். நம்ம பையா தான் நமக்கு மேகி போட்டுக்கிட்டு இருக்காங்க. मैगी अच्छा से मैगी बनाओ, अच्छा से काके अच्छा से जाएगा बस. இல்லண்ணா, நல்லா மேகி போட்டா நல்லா சாப்பிட்டு நல்லா போய் சுத்திட்டு வருவோம். நல்லா மேகி நல்லா சாப்பிட்டு தமிழ் தெரியுமோ? கொஞ்சம் 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 தெரியும். கிளம்பியாச்சு. ஸோ இவெல்லாம் ரெக்கார்ட் போட்டுருந்தது ஆடியோ எப்படி வந்துச்சு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக்கு கீழே போயிருந்துருக்கு, நான் கவனிக்கல. ஸோ இப்போ மைக்கு நான் மேலே வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே டிகே, நம்ம பையன் நிற்கிறான். நம்ம பையனுக்கு இன்னைக்கு பேர் வைக்கணும்னு பிளான் பண்ணோம். இன்னைக்கு நமக்கு சூரிய பையனான்னு தெரில. இதுக்கப்புறம் க்ளோவ் போடணும்னு நினைக்கிறேன். அந்த கீழே வரும்போதே கையில் குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் க்ளவ் போட்டு அப்படியே கிளம்புறோம். சென்னை, எஸ். மதுரை. Himalayan on Excel. Sitting on Himalayan. Yes. ஆடியோ கேக்குதா தெரியல, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. எங்களுக்கு ரோடும் தெரியல, ஒன்றும் தெரியல, சுத்தமா தெரியலங்க. அப்படியே போறோம். கையில வந்து கிளவுஸ் வேற போட்டேன். அதனால ஆஹா ஃபுல் மிஸ்டிங்க, ஒண்ணுமே தெரியலங்க. 2 மீட்டர் 3 மீட்டர் முன்னாடி தெரியலைங்க. இவ்வளவு நாளே கிளியரா இருந்துச்சு. பௌத்தாச்சாக நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல. ஆப்போசிட்ல வரணும் தெரியல, போறோம் தெரியல. ஸோ ரோடு சுத்தமா தெரியலங்க. வெதர் பயங்கர டஃபா இருக்கு இன்னைக்கு. பட் எப்படியோ வந்துட்டோம்.
பர்மிட் பண்ணிட்டாங்க, உள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஒரு லேக் ஒன்று வரும். அந்த லேக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு 10-15 கிலோமீட்டர்ல நம்ம வந்து நத்துலா போயிடுவோம். நத்துலா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாமா மத்திய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்வை போதும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ போன வீடியோவோட தொடர்ச்சி. போன வீடியோ நம்ம கேங்டாக்ல நம்ம பர்மிட் வாங்கிட்டு எப்படி அங்கேருந்து கிளம்பி இந்த டீ கடைக்கு வந்தோம், இப்போது இந்த டீ கடையிலேருந்து எப்படி நம்ம கிளம்பி போக போகிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படியே நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறையா இடங்களுக்கு பயணிக்க போகிறோம், நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஒரு பயங்கரமான ஒரு கனவு உலகத்துக்குள்ளே தாங்க நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இதை எப்படி எனக்கு வார்த்தையில் வர்ணிக்கிறதுனே தெரியல. அவ்வளோ அழகான இடங்கள் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ பயங்கர ஓவர்வெல்ம்டாக இருக்கேன். நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு உலகத்தில் நம்ம வந்து பைக் எடுத்துக்கிட்டு மேலே அப்படியே சொர்க்கத்துக்கு மேலே ஏறி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ நத்துலா பாஸ் 14,500 அடி உயரத்துக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு. மழை வெறிச்சிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டெல்லாம் கிளியர் ஆகி ரோடும் சரி, பக்கத்தில் இருக்க அந்த வியூவும் சரி உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியுது. இது எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே தொடர போகுதுன்றது சத்தியமாக எங்களுக்கு தெரியலை. நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு சூப்பரான அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அப்படியே இந்த பாதைக்கு கீழே ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காலுக்கு கீழே இருக்குங்க. உண்மையிலேயே அந்த மேகத்துக்கு மேலே மிதக்கிறோன்னு சொல்லுவோம்ல, அது இதுதான். ஸோ அவ்வளோ அப்படியே மிதக்கிறோமா பறக்கிறோமா ஓட்டுறோமா எப்படியுமே தெரியலைங்க. அவ்வளோ ஒரு ஃபீலு, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல, உங்களெல்லாம் வீடியோவில் காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் முழுமையாக என்னோடய சந்தோஷத்தை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்த பார்க்கும்போது நாங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்திருப்போம் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ ஆடியோ அங்கங்கே ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் இப்படி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். நான் அங்கே என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்றத ஸோ கேட்டுக்கிட்டு எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் மக்களே. ரோட்டாங் பாஸ் வந்து ஒரு 12 அடி உயரத்தில் போயிருப்போம். அதே மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ரோட்டாங் பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் மட்டும் தான் அலவுடு, பைக்கில் அலவுடு கிடையாது. ஸோ அதனால் அப்போ கேப்பில் போயிருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அதோட ஒரு 4,000 அடி உயரத்துக்கு போகிறோம். பட் நம்ம பைக்கிலே போகிறோங்க, நம்ம பைக்கில் போகிறோங்க. ஆடியோ கேட்குறது இல்லை, ஆனால் பட் நான் பரவாயில்ல, எக்ஸைட்மெண்ட் நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் கேக்குது நினைக்கிற ஆடியோ. என் பார்வை உன்னோடு சமக்கிலே ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கு. நம்மளுக்கு போற நேரத்துக்கு கரெக்டா கிளியர் பண்ணி விடுறோம் எல்லாத்தையுமே. இயற்கை அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்றோமோ அதை நம்மளுக்கு திருப்பி லவ் பண்ணோம். பாப்பா மந்திர் வந்து 27 கிலோமீட்டரு. அட்டி கொய்யால பாருங்க, அட்டகாசமா இருக்குங்க வியூ. செம்மையா இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது இப்படிதான் 2 எடுத்துட்டு வரலாங்க. நிக்கவே மாட்டுறாங்க. கற்பனையே மனசு வரலைங்க. ரெக்கார்டு போட்டுட்டே இருக்கதான் இருக்கு. அத்தாடி ஆக்சுவலா இந்த நத்துலா பாஸ் வீடியோ வந்து நான் இப்படி பார்த்ததே இல்லைங்க. நான் நிறைய வீடியோஸ் நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு என்னோட ஆசையெல்லாம் பார்த்ததுக்கு அப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு வியூல பார்த்ததே இல்லை. நத்துலா பாஸ் நான் பார்த்து 4-5 வீடியோ பார்த்துருப்பேன். ஆனால் எதுலையுமே இப்படி பார்க்கலைங்க. வேற லெவல், வெறி தனம். ஆஹா, நத்துலா 29. அழகுங்க, அழகு. இந்த வீடியோ எவ்வளவு நேரம் வரும்லாம் தெரியலங்க. எவ்வளவு நேரம் இருந்தாலும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் போற இடத்துல எப்படி இருக்க போகுது தெரியல. பயங்கரமான இருக்கு இதோட. அதனால
பார்த்துங்க இதை ஆரம்பிக்கலாம். திருப்பி இந்த பக்கம் மிஸ்ட் வந்துருச்சு. ஆஹா செமையா கிளியர் ஆயிடுச்சுங்க மிஸ்ட். மழையும் தூரம் நின்றுச்சு. அதனால அப்படியே போய் டக்குன்னு போயிட்டு நம்ம நத்துல போன அந்த பார்டர் சைனாவை பார்த்துருவோம். நிறைய பாருங்க பின்னாடி. அட்டி போலிங்க. அது என்ன அது? ஐயோ நின்று சினிமாட்டிக் வீடியோ எடுக்கணுங்க. நானு எப்படிதான் எடுக்க வச்சு ரிட்டர் பார்ப்பேன் பிளான் பண்ணுவோம். பட் வேற மாதிரிங்க தடா, வேற மாதிரி வேற மாதிரி. மலையா அந்த மலையில இருக்க அந்த மரங்கள் எல்லாம் பாருங்களேன், அப்படி இருக்குங்க. அந்த மலையெல்லாம் அப்படி இருக்கு. மேல அந்த பக்கம் மிஸ்ட் இருக்கு. பிரிட்ஜுக்குள்ள நான் போலையா? நான் பிரிட்ஜில் போக ரெக்கார்டு போட்டேன். பார்த்தா இந்த பக்கம் வரும் உங்களுக்கு. சரி ரிட்டர்ன் ஆகும்போது பார்ப்போம் வீடியோ இருக்கு. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பயங்கரம். அந்த அழகெல்லாம் பாக்குறதுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணலாங்க. என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சுத்தி பார்த்துருவாங்க. அவன் இங்க இருந்து போறதுக்குள்ள, இங்க இருந்து மீன்ஸ் இந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள. பாலத்துல இங்க இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸ், இந்த பிளாக் எல்லாம் பாருங்க, அப்படியே அட்டகாசமா இருக்கு. It's a nice place na. பயங்கரமா இருக்கு. காய்ஸ், போகிற வழியில் ஒரு பாலம் இருந்துச்சு, அப்படியே நிப்பாட்டி அந்த வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. அப்படியே குளிர், செம்ம குளிர். அப்படியே வீடியோ எடுத்துட்டு நாங்கள் லாஸ்ட் சைடு போகலான்ட்டு அங்கே வந்து இதெல்லாம் இருக்கலாம் நினச்சா போய் நான் அங்கே இருக்கிறேன்னு பார்த்தா அழகு வந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு அப்படியே ட்ரோன் இல்லை, அப்படியே அதான் இருந்துச்சு வண்டி சூப்பராக இருக்கும். பட் பார்டர் நம்ம ட்ரோனில் யூஸ் பண்ண முடியாது. பயங்கரமாக இருக்குங்க. ஸோ வெயிட்டாம இருக்கு இடம். அப்படியே வாழ்க்கையோட பிரைவேட் பயனை அடைஞ்ச மாதிரி இருக்கு. ரொமான்டிக்கா இருக்குங்க இந்த இடமே. ஐயோ ராமா ராமா. லேக் வந்துட்டு இதான் வந்து பாத்தீங்கன்னா டோஸ்மோ கோல் லேக்.
ஸோ இதுதான் அந்த லேக்கு. போயிட்டு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம இதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போயிடுவோம். மேலே பயங்கரமா இருக்குங்க. கூட பின்னாடி வராங்களா பாய்ஸு. சூப்பரா இருக்கு லேக்கு. ரிட்டர்ன் வரும்போது நீங்க நிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க ஒரு விளையாட்டுல வந்து பார்த்தோன்னா ஒரு லேக் இருக்கு பாருங்க. எருவு மாடு மேல சவாரி பண்ணி யாரும் போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன். செம்மையா உட்காந்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா விண்டர்ல நீ டிசம்பர்லாம் வந்தா உறைஞ்சிருக்கும். ஃபீஸ் ரோசன் லேக்கா இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஸ்னோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நத்துலா 17 கிலோமீட்டர்ஸ் போனோம். ஆல்டிடியூடே போடல. நத்துலா 17 கிலோமீட்டர்ஸ் பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் மிஸ் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா மார்க் பண்ணி உங்களுக்கு அந்த லேக்கோட வியூ காட்டுறேன். அழகுங்க. எப்படி பார்த்தாலும் சரிங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் சரிக்காது. பார்த்துக்கிட்டே சலிக்கவே சரிக்காது. நானும் ஃபுல்லா ரெக்கார்டு போட்டுக்கிட்டே வர்றேன். நானு சலிக்கவே இல்லைங்க. இங்கே இருந்து அந்த நல்ல வியூ இருக்கு லேக்குக்கு. ஸோ அங்க போய் இருக்கிறத இங்கேயே பயங்கரமா இருக்கும் லேக் வியூ. I love BRO border roads. அதெல்லாம் பாருங்க அப்படியே ஓப்பன் கிளவுட் ஓப்பன்ங்க. வாழ்க்கை என்பதை அன்பினில் அன்பினில் சோலா கோப்லா ஆசை தமிழ்நாட்டில் தான் வண்டி இருக்கு. சுத்தமா தெரியல. அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஃபுல்லா மழை, சரியான மழை இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஸ்னோஃபால் எதிர்பார்த்தா மழை இருக்கு. 14,000 அடி வேகத்துல மழை வரணும். சுத்தமா தெரியலைங்க. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து அந்த டோஸ்மோ லேக்கை தாண்டி மேலே வர வர வந்து பார்த்திங்கன்னா மழையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மழைனா மழை, அப்படி ஒரு மழை. உங்கள் வீட்டு மழை எங்கள் வீட்டு மழை இல்லை, அப்படி ஒரு மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கோபுரம் நான் மாட்டியிருக்க அந்த கேமரா மவுண்டெல்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றோடு சேர்ந்து வந்து மழை பெய்யுதுங்க. அதுவும் நம்ம வந்து ஆல்டிடியூட் ஏறிக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 14,000 அடியில் போயிட்டுருப்போம்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ காற்று. அந்த காற்றுக்கு நடுவில் பார்த்தோன்னா சுற்றி மிஸ்ட் இருக்குது. மிஸ்ட்டோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழையும் பெய்யுது. அதனால் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ நேரம் நம்ம நத்துலா பாஸ் வந்தாச்சுங்க. Guys, we are in Natula. Guys, சரியான மழை. பின்னாடி பாருங்க 14,000 feet.
கொடுத்து போயிடுச்சு. அவங்க மட்டும் பர்மிஷன் வாங்கி உட்காந்துருக்கோம். சரிவா என்ன தெரியலங்க, பார்க்க முடியல. எப்படி இருந்தானா கட்டது எங்க வச்சு விட்டுருக்காங்க மனுஷன். ஓகே தானே இருக்கீங்க நீங்க? ரொம்ப நாள் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு. பின்னாடி கிளைமேட் பாரு நீ. மேலே வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்குங்க. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கிளைமேட்டில் வந்து நான் அந்த நத்துலா பாஸை பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்குமே கிடச்சது கிடையாதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மேலே போய் எங்களால் வந்து பார்த்தோன்னா மூச்சு விட முடியலை, குளிர் பயங்கரமாக இருந்துச்சு, க்ளவு போட முடியல, ஏன்னா க்ளவு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. சரி பார்டரை பார்க்க போகலான்னு மேலே ஏறினோம்னா மேலே ஏறுறதுக்குள்ளே நடக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மூச்சு வாங்குது. காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காற்றுங்க. நீங்கள் இந்த லைவ் ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும், அவ்வளோ காற்று அடிச்சிச்சு. எங்களால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கை கால் அசைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியாவது சைனா பார்டரை பார்க்கலான்னு போனோம். பட் எங்களுக்கு மிஷன் ஃபெயிலியர் தாங்க. அந்த பக்கத்தில் என்ன இருக்குன்றதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இருக்க இந்த கிளைமேட் ஒஸ்ட் ஆகிறத பார்க்கும்போது அங்கே இருக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் விசில் அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. நம்ம மட்டும் தான் கடைசியாக இருந்தோம். ஸோ நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புங்க, ரொம்ப புயல் வரப்போகுது, வேமா எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் எவ்வளோ இந்த இடத்துலேருந்து இந்த ஆல்டிடியூட்லேருந்து இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ண வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு பயமும் வந்துருச்சு. வேகமாக கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பயமும் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் கண் முன்னாடியே தெரியுது கிளைமேட் ஒஸ்ட் ஆகுது. அங்கே இருக்க ஆர்மி பீப்புளே வந்து பார்த்தீங்கன்னா பதறாங்க, கிளம்புங்கன்ட்டு. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து எங்களால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆல்டிடியூட் சிக்னஸ் உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றது. அதெல்லாம் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அது விக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியலை. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த காலி பண்ண முடியுமோ காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து நம்ம கீழே ரூமுக்கு தாங்க வந்தோம். நம்ம வழியில் வந்து லேக்லேயே நிற்கல, எங்கேயுமே நிற்கல. ஏன்னா மழை வந்து கடைசி வரையும் நிற்கவே இல்லை நம்ம வீட்டுக்கு போகிற வரையும். ஸோ அதனால் அவ்வளோ மழை பெஞ்சதுனால எங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மொபைல் அங்கங்கே வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ மட்டும் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நத்துலா பாஸ் இது 14,500 அடி உயரத்தில் இருக்குது. சீனா திபெத்தியன் அதோட பார்டர், இந்தியா சீனா திபெத்தியன் பார்டரில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நத்துலா பாஸு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் நார்மல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நமக்கு சைனா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா சைனா பார்டரில் தாங்க இருக்கும். நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேவோம். பயங்கர ஹாப்பியாக ஓவர்வெல்ம்டாக இருக்குது. ஸோ இதோட நம்ம பயணம் முடியல. இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் சிக்கிம்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.